வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சீரீஸ் 1 to 100 வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு டே 1 சீரீஸ் 1 ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்டிங் டே 1லேருந்து 100 வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வந்து டிராஸ்டிக் சேஞ்சில் கொண்டு போய் விடும். ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் வந்து அங்கங்கே பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு பாட்டுக்கு மட்டும் செஞ்சுருப்போம், அதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். நான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற எக்ஸசைஸ் டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்க போகுது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஒரு ஃபிட்னஸ் கிளாஸ்க்கு போகணும், இல்லை வந்து ஒரு எக்ஸசைஸ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes கூட மேக்ஸிமம் தேவைப்படாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போது. அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் கொடுக்க போகுது உங்களுடைய பாடியில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர காலகட்டத்தில் நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 to 60 ஏஜ்க்கு அப்புறம் வர வேண்டிய நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30லே வந்துருது. ஸோ ப்ரிவென்டிவாக நம்ம இந்த எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஹெல்த்தி வேற தாங்க முடியும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்னஸ், அதாவது கை கால் மறுத்து போகிறது, பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லை, ஒரே இடத்துல உட்காந்து அப்படியே பிடிச்சிக்குது அப்படின்றவங்க தாராளமாக பண்ணலாம். பிபி பேஷண்ட், லோ பிபியாக இருந்தாலும் சரி, ஹை பிபியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பண்ணணுங்க. பிபி பேஷண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் ஆட் பண்ணியே ஆகணும், அவங்களோட ஹேபிட்டாகவே ஆயிடணும். அதே மாதிரி டயபெட்டிக்ஸ், வீட்டில் யாராவதுக்கு தாத்தா பாட்டி யாருக்காவது சுகர் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நர்வ்லாம் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐடி பீப்புள் டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 8 hours வந்து கீபோர்டில் சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால ஃபிங்கருடைய மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கும். அதே மாதிரி அதோடைய நர்வ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும். ஸோ அதை வந்து பம்ப் பண்ணி விடுறதுக்கும் அதை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குங்க, அதாவது மூட்டு தேய்மானம், எந்த விதமான ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் ஓகே, ருமட்டாய்டு, ஆஸ்டியோ, பெரிய ஆர்த்ரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான தேய்மானம் ப்ராப்ளம் இருக்கவங்களும் தாராளமாக எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏஜ் குரூப் வந்து 30 to 60 இந்த சீரீஸ் வந்து தாராளமாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது 2 பேர் நம்மளால் வந்து நல்லா இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் இல்லைங்களா? ஸோ இதோட டெக்னிக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இம்மா நான் நிறைய வேலை செய்கிறேன், நீ நம்ம சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் சொல்லிட்டு அதை செய்யுற அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்து அதை ப்ராப்பராக அந்த மூமெண்ட்டை வாட்ச் பண்ணி செய்யும்போது அதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங், ஸ்டாண்டிங் ரெண்டுத்துலையுமே பண்ணலாம். இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது சிட்டிங் சேரில் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு எல்போவை நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இது மெடிக்கல் டேர்ம்ஸில் ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் பண்ணிடுறது பெண்டு, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. இது உள்பக்கமாக ஃபஸ்ட்டு ஒரு 10 counts, அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 10 counts. ஸ்லோவாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இதை எக்ஸசைஸ் பண்ணலாம், இதுக்காக நீங்கள் தனியாக உட்காந்து செய்யணும்னு அவசியமே இல்லை. ஸோ சீரீஸ் 1 ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபிங்கர்ஸை பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறீங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போது, ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்க போது. ஏன்னா உங்களுடைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்க போகிறதால. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சீரீஸ் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ சீரீஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம். எப்படி இருந்தது, அது என்ன மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு சீரீஸ் 2. ஸோ சீரீஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்க போதுங்க. சீரீஸ் 1 எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி சீரீஸ் 2 இருக்க போது. அது மட்டும் கிடையாதுங்க, யூஸ்வலாக நம்ம ஒரு எக்ஸசைஸ் வந்து இனிஷியேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வரும். அது ஈஸியாக இருந்தாலும் சரி, இல்லை டஃப்பாக இருந்தாலும் சரி, இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ சீரீஸ் 2 வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பொசிஷன், சீரீஸ் 1 நம்ம என்ன பொசிஷன் ஃபாலோ பண்ணோமோ அதே பொசிஷன் தான். ஸோ பேக் சப்போர்ட்டோட ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க, எல்போ வந்து ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள், 10 counts பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாம் சைடு வந்து டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் பாம் சைடு அப்வர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி. ஸோ இதை வந்து நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்டக்ஷன், அடக்ஷன் சொல்லுவாங்க. ஃபிங்கர் அப்டக்ஷன், அடக்ஷன் சொல்லுவாங்க.
ஸோ நமக்கு தேவை எக்ஸசைஸ் இல்லைங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது, நம்ம பாடி எப்படி அடாப்ட் ஆக போகுது, நம்மளுக்கு என்ன யூஸ் ஆக போகுது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம சீரீஸ் 1ல் ஷேர் பண்ணியிருந்த மாதிரி ரொம்ப நேரம் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஏன்னா சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 hours வந்து யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நாட் ஒன்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். மொபைல் வந்து இப்போ எல்லாருமே வச்சுருக்கோம், பட் ஆனால் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து மொபைலில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, பிபி வந்து எய்தர் லோ பிபியாக இருந்தாலும் சரி, ஹை பிபியாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னமா பேஷண்ட் சொல்கிற பேஷண்ட் அம்மா நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏஜ் வந்து க்ரைட்டீரியா 30 to 60. ஏன்னா அந்த ஏஜில் தான் வந்து நமக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுற விதமாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன ஹெல்த் இஷ்யூ அதை ப்ரிவெண்ட் பண்ணிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸை பொறுத்து தாங்க நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும் நம்ம பாடியில். நம்ம கரெக்டான ஹெல்த்தியான ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம்னா அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நிறைய நம்ம வந்து கட் பண்ணிடலாம், பிரேக் பண்ணிடலாம், ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் ஃப்ளோவை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண போகுது, உங்களுடைய ஹேண்ட் மசில்ஸை வந்து நல்லா வந்து ஃப்ரீ பண்ண போகுது. ஏன்னா நிறைய பேர் ஹேண்ட் மசில்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், டம்மியை ரெடியூஸ் பண்ணுவோம், ஆர்மில் இருக்க அந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுவோம், சைட்ஸை ரெடியூஸ் பண்ணுவோம், பின்னாடி லோவர் பாடியை ரெடியூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ஹேண்ட் மசில்ஸ் இவ்வளோ முக்கியமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்கள் ஹேண்டில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி நிறைய நர்வ்ஸ் பாஸ் அவுட் ஆகுது, அது நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் பண்ணும்போது பிளட் ஃப்ளோவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஹெல்த்தி பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அன்ஹெல்த்தி பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக எல்லாருமே பண்ணலாம். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், அதுதான் இம்பார்ட்டன்ட். 10 counts பண்ணுங்கள், பாம் அப் சைட் 10 counts, பாம் டவுன் சைட் 10 counts. ரிலாக்ஸாக பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டே பை டே நீங்கள் வந்து அந்த சீரீஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேஞ்சஸ் பார்ப்பீங்க. கேட்ச் யூ லேட்டர் சீரீஸ் 3ல். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ வெல்கம் பேக் டு சீரீஸ் 3. சீரீஸ் 2 சீரீஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு சீரீஸ் 3. ஸோ சீரீஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சீரீஸ் 1 and 2 வந்து யார் வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், எந்த பொசிஷனில் அதாவது எங்கே இருந்தாலும் பண்ணலாம். பட் சீரீஸ் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிட்டிங் பொசிஷனில் தாங்க பண்ணணும். கரெக்டாக கம்ஃபர்டபுளாக அந்த ஆம்ரெஸ்ட் சேர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கிறது பெஸ்ட்டு. இல்லைன்னா டேபிள், அந்த டேபிள் ஓரமாக வந்து உங்களுடைய கையை ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மூமெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ மெடிக்கல் டேர்மை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த மூமெண்ட்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியல் டிவியேஷன், அல்னா டிவியேஷன். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஆகும், மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபோராமில் இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. இதில் வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏமா இது மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் வந்துருமா இந்த எக்ஸசைஸ் பண்ணினா? அப்படி கிடையாது. ஆல்ரெடி ரிஸ்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஏதாவது ஃப்ராக்சரோ இல்லை டிஸ்லொகேஷனோ இல்லை ஏதாவது இந்த ஹேண்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் காஷியஸாக பண்ணலாம். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் அதாவது பண்ணலாம் அப்படின்றத விட நீங்கள் வந்து கரெக்டான, அதாவது ஃப்ரீயாக இருக்கா, உங்களுடைய ஜாயின்ஸ் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபிகேஷனுக்கு மெசேஜில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். மற்றபடி எல்லாரும் பண்ணலாம். எதுக்கு பண்ணணும் இந்த எக்ஸசைஸு, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அவங்க சொல்கிறீங்களே எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த ரிஸ்ட் ஜாயிண்டில் இன்ஜுரி ஆகுதுங்க, ஸ்ட்ரெயின் ஆகுது. முக்கியமாக விமன், அதாவது லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஷ்வாஷர்லாம் வந்தாலும் நம்ம வீட்டில் நிறைய பேர் பாத்திரம் தேய்க்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி குக்கர்லேருந்து நம்ம தான் வெயிட்டை தூக்கி இறக்கணும். அதே மாதிரி இந்த வெயிட்டான இந்த கடாயில் வந்து பேனில் வந்து ஏதாவது நீங்கள் குக் பண்ணுறதாகட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது நான்வெஜ் செய்கிறதாகட்டும், நல்லா வெயிட் லிஃப்ட் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தம்பு இருக்கிற இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் ஆகும், இல்லை டெண்டானில் ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ அது வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து கொண்டு வந்து விட்டுரும். அதாவது மெடிக்கல் டேர்ம்னா
ஏதாவது ப்ராப்ளம்ஸ், அதாவது டெண்டினைட்டிஸாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த ஃபிங்கர் அரௌண்ட் இந்த ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெல்லிங்கோ ஏதாவது இருக்கலாம். ஸோ சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோர் ஆர்ம் மசில்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்லோவாக பண்ணுங்கள். 10 கவுண்ட்ஸ், கட்டை விரல் மேலே பார்த்தா மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் அண்ட் கீழே பார்த்தா மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட். ஸோ இதுதாங்க பொசிஷன் பார்த்துக்கோங்க. சிட்டிங்கில் தான் பண்ண முடியும், ஸ்டாண்டிங்கில் வேண்டாம். ஃபோர் ஆர்ம் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சீரீஸ் 4ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். சோஃபார் நம்ம வந்து சீரீஸ் 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய இன்புட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சீரீஸ் 4 டே 4. ஸோ டே 4ல் என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆகுது. ஸோ அந்த ட்ராபேக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? ஓகே, வெல்கம் டு சீரீஸ் 4. ஸோ சீரீஸ் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கே பார்க்கறதுக்கு அப்படின்னு தோணும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக் வந்து சொல்லிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நல்லா கம்ஃபர்டபுளாக சிட்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம், ஸ்டாண்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஸ்ட்டை வந்து நல்லா வந்து ஸ்டேபிளாக பேக் ரெஸ்ட்டில், அதாவது நம்மளுடைய ஆர்ம் ரெஸ்ட் சேர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோம், ரொட்டேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பண்ணணுங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டாக பண்ணால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்ட்ஸில் வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. யாராக வேணா இருக்கட்டும், எந்த மாதிரியான கேமாக வேணா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் அவங்களுடைய என்ன சொல்றது வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ப்ளே கிரவுண்டில் விளையாடுறவங்க இருக்கட்டும், பட் நிறைய பேர் யூடியூப் பார்க்குறவங்க, நம்மளோட சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து விமனாக இருக்கலாம், இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க் ரிலேட்டடாக, அதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை வந்து ஜென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து மிஷினரி டூல்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காகவே நான் சீரீஸ் 1 by 1 போட்டுட்ருக்கேங்க, ஷேர் பண்ணிட்டுருக்குங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணுங்க, ஸ்லோவாக 10 times கிளாக் வைஸில், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது ரைட் டு லெஃப்ட் சைட், அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் சைட். சிங்கிள் ஹேண்டாக பண்ணணும். ஒரு 2 ஹேண்டும் சைமல்டேனியஸாக பண்ண வேணாம். ஒரு ஹேண்ட் லெஃப்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரைட் பண்ணலாம். ஸோ இது ஸ்லோவாக பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸை ரெடியூஸ் பண்ணும், ரேஞ்ச் ஆஃப் மோஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது மொபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக டிஸ்டல் லெவலில் நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ப்ராக்சிமலாக வந்து போய் ரீச் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து கான்ஷியஸாக பேக் சப்போர்ட்டோட உட்காந்துட்டு ஆர்ம்ரெஸ்ட் சேரில் உட்காந்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இல்லைம்மா நான் ரொம்ப ஆக்டிவ், நான் எங்கே வேணாலும் பண்ணுவேனிங்கன்னா ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே கூட நீங்கள் ஜஸ்ட் ஹேண்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஸ்ட் மூவ்மெண்ட்டை மட்டும் பண்ணலாம், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். Okay, catch you later on series 5. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ ஃபார் நம்ம 4 சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, மைல்டு சேஞ்சஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த ஒர்க் அவுட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த எக்ஸசைஸ் ஷெடியூல் உங்களுக்கு பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக்கில் வச்சு நெக்ஸ்ட் போடுறதுக்கு ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ், அதாவது சீரீஸ் 5ல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸசைஸ் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபிங்கர் ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறவங்க. ஃபிங்கர் ரிலேட்டடான என்னமா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் டெய்லரிங் ஒர்க்கு. ஸோ டெய்லரிங் ஒர்க் வந்து மேஜராக நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் கீபோர்டு நிறைய நேரம் யூஸ் பண்ணுறவங்க, டைப்ரைட்டிங் நிறைய நேரம் யூஸ் பண்ணுறவங்க, அதாவது கீபோர்டு யூஸ் பண்ணி இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, நிறைய சப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க, கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்க, மைல்டு ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாங்க.
ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் போது எவ்வளோ நாள் நம்ம ஹேண்டுக்கே எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எப்போங்க பார்க்கலாம் எக்ஸசைஸ் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சீரீஸ்லேருந்து பார்க்கலாங்க. ஸோ இனியோட அதாவது சீரீஸ் 5ஓட ரிஸ்ட் அண்ட் ஹேண்டுக்கு எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது சீரீஸ் 5ஓட. ஸோ இந்த 5 எக்ஸசைஸ்மே ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக பண்ணுங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒன் டே பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் வரலான்னு கேட்கக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக பண்ணால் தான் எதுவுமே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதோட பொசிஷன் டெக்னிக் வந்து கேட்டிங்கன்னா சிட்டிங் பொசிஷன். இது வந்து கம்ஃபர்டபுளாக பேக் சப்போர்ட்டோட உட்காந்துட்டு ஃபோர் ஆர்ம் ரெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது அந்த ஆர்ம் ரெஸ்ட் சேர்ல வந்து ஃபோர் ஆர்ம் ரெஸ்ட் பண்ணிட்டு ரிஸ்ட் அதாவது ஃபிங்கர்ஸை வந்து பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்ட்டை வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். ஃப்ளெக்ஷன்னா பெண்ட் மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க, அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து மேலே தூக்குறது. ஓகேங்களா? ஸோ பெண்டு அதுக்கப்புறம் லிஃப்ட் அப், பெண்ட் லிஃப்ட் அப். ஸோ இதை மாதிரி ஸ்லோவாக 10 கவுண்ட். ஸோ என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மசில்ஸ் அதாவது இந்த ரிஸ்ட்டு அண்ட் ஃபோர் ஆர்மில் இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லை ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் ஜாயின்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். ரிஸ்ட் ஜாயின்ட்றது ரொம்ப பெனிஃபிஷியல். நிறைய பேருக்கு ரிஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு, நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்க அதாவது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் வருது. அண்ட் இந்த மாதிரி கான்ஷியஸாக நம்ம உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அதோடைய ஃபுல் ரேஞ்ச் வந்து ரீச் ஆகுது. ஸோ ஃபுல் ரேஞ்ச் ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாயின்ஸோடைய ஃபுல் ரேஞ்ச் வந்து ஃபுல்லாக போய் ரீச் ஆகி நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அது மட்டும் இல்லை மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆப்போசிட் மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பண்ணுங்க அண்ட் ஸ்டேபிளாக பண்ணுங்க. அண்ட் வித்தவுட் பிரேக் பண்ணீங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக. வித்தவுட் பிரேக்னா டெய்லி வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். சோஃபார் நம்ம வந்து 5 சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 5 சீரீஸும் யாருக்கெல்லாம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கேட்டகரியில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரிடனாக இருக்கிறவங்க அண்ட் வீட்லேயே இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப வந்து ஹெவியாக ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனால் இல்லைங்களா. ஸோ வந்து அவங்களோட மொபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் உட்காருவாங்க, பெட்டில் உட்காருவாங்க, இல்லை வந்து லைட்டாக வாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க தாராளமாக அந்த 1 to 5 சீரீஸ் வாட்ச் பண்ணலாம். அண்ட் செகண்ட் கேட்டகரி எடுத்துட்டிங்கன்னா ஃபிங்கர் ரிலேட்டடாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நிறைய ஒர்க் அவுட்னா மோர் தென் 6 to 7 hours வந்து கீபோர்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க, மொபைல் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி மோர் தென் 6 to 7 hours ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, அதாவது அவங்களோட ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க செகண்ட் கேட்டகரி. ஸோ இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்க தாராளமாக 1 to 5 சீரீஸ் வாட்ச் பண்ணுங்கள். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் மசில்ஸ் அந்த ஜாயின்ஸை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகிடும். ஸோ தேவையில்லாத ஒரு காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் ஓவர் டூ பண்ணுறதாலையும் ஸ்ப்ரெயின் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்க, வெல்கம் டு சீரீஸ் 6. ஸோ டே 6 இந்த எக்ஸசைஸ் பேட்டர்ன் என்ன, இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்போ வந்து ஜஸ்ட் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். இது சிட்டிங்லேயும் பண்ணலாம், ஸ்டாண்டிங்லேயும் பண்ணலாம். இது நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன யூஸ் கேட்டிங்கன்னா இந்த மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த எல்போ ஜாயின்ஸை சுற்றி அண்ட் ஆர்மில் சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா டோன்டாக இருக்கும். அண்ட் என்ட்யூரன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்டிஃப்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த 3 மேஜர் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஸ்டாண்டிங்லேயும் பண்ணலாம், சிட்டிங்லேயும் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒரு மூவிங்காக ஃபங்க்ஷனலாக பண்ண முடியல அப்படின்றவங்க வித்தவுட் வெயிட்ஸ் பண்ணலாம். இல்லைம்மா நான் ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கேன்னா நீங்கள் டம்பிள்ஸ் ஒரு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வேண்டாம், ஒரு மினிமம் 1 kg ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டோன் பண்ணலாம் மசில்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக இனிஷியலாக எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கவுண்ட்ஸ் வந்து கேட்டிங்கன்னா 10 counts 2 sets. இது வந்து பைலேட்ரலாகவும் பண்ணலாம், 2 ஹேண்டும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்துலையும் இதை பண்ணி நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா மசில்ஸ் வந்து அந்த ஆர்மில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேலன்ஸ்டாக டோன்டாக இருந்தால் தான் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ பெட்ரிடனாக இருக்கவங்க, நிறைய ஒர்க் வந்து பண்ண முடியாதவங்க, ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்கவங்க சிட்டிங்கில் பண்ணலாம். ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், எனக்கு எல்லாமே என்னால் பண்ண முடியும், ரொம்ப ஃப்ளெக்சிபிள் நான் அப்படின்றவங்க தாராளமாக ஸ்டாண்டிங்கில் பண்ணலாங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸ் 7ல் பார்க்கலாம். கேட்ச் யூ லேட்டர். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அ சேனல். கீப் சப்போர்ட்டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல்.
சீரீஸ் 6 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா டே 7. ஸோ இன்னைக்கு சீரீஸ் 7. இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம் எக்ஸசைஸ். ஸோ ஃபோர் ஆர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூமெண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு டிப்பிக்கலாக இருக்கும். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்வர்டாக டர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் பேக்வர்டாக டர்ன் பண்ணும். இதை வந்து சூப்பனேஷன் அண்ட் ப்ரொனேஷன் சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால என்ன யூஸ் கேட்டிங்கன்னா ஷோல்டரில் இருக்க மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லை ஃபோர் ஆர்ம் மசில்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபோர் ஆர்மில் இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணோன்னா நம்ம ஃபோர் ஆர்ம் நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் ஃபோர் ஆர்மை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் எந்த ஒர்க் அவுட்டும் என்னால் பண்ண முடியல, என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, ஆனால் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மசில்ஸ்க்கு நம்ம தேவையான ஒரு ஒர்க் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ மசில்ஸ் வந்து ஆக்டிவாகவே இல்லை. நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்பொழுது தான் நம்மளை அறியாமலே எல்லா மசில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அதாவது ப்ராப்பராக இப்போ ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஒரு மசில்ஸ்க்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது வேறு க்ரைட்டீரியா. டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் கிச்சன் எடுத்துக்கிட்டாவே போதும். கிச்சனில் நம்ம எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம் ஆக்சுவலி லேடிஸ்க்கு தான் கிச்சனா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த காலத்தில் ஜென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கிச்சனில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஏன் லேடிஸ்க்கு வந்து கிச்சனில் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லேடிஸ்க்கு வந்து மசில்ஸாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், ஜாயின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சரில் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டு, அவங்க பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்னஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஒர்க்னால வருது. ஸோ ஃபங்க்ஷனலாக நம்ம ஆக்டிவாக இருந்தோன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. இன்கேஸ் எனக்கு ஜஸ்ட்டு பேக் பெயின் தான் இருக்குது, அதுக்காக நான் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டேன், எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்களே வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்மள டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியா இருக்கவங்க தாராளமாக இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் பாருங்கள், எபிகாண்டிலைட்டிஸ், டென்னிஸ் எல்போ, கால்ஃபர்ஸ் எல்போ, ஸ்டூடெண்ட்ஸ் எல்போ, இது வந்து ஒரு கண்டிஷன். ஆக்சுவலி நான் வந்து கண்டிப்பாக டைம் இருந்ததுன்னா இந்த கண்டிஷன்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த மாதிரியான கண்டிஷனில் யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா தாராளமாக இந்த எக்ஸசைஸ் சூப்பராக பண்ணலாங்க. இது எல்லாமே சிம்பிளாக சொல்லணும்னா ரிப்பீட்டட் மூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறதால தான் வருது, ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம மசில்ஸ் அரவுண்ட் த ஜாயின்ஸ், இந்த எல்போ அரவுண்ட் த ஜாயின்ஸ், அதாவது எல்போ சுற்றி இருக்கிற மசில்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம், ஃபோர் ஆர்மை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூமெண்ட்ஸ். இல்லைம்மா நான் ஆல் ஓவர் தி பாடி சூப்பராக நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் இல்லைங்களா. அதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணி உங்களுடைய மசில்ஸை வந்து டோன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷோல்டர் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகும், ஃபோர் ஆர்ம் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பிபி பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்கிறது, ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ஒரு ஜாயிண்ட்டும் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். See you next video. Catch you later. Thank you for watching. Hello friends, welcome back to our Arun Sharmi channel. சோஃபார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிஸ்ட் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஹேண்ட் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஃபைனலாக ஃபோர் ஆர்ம் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பண்ணுற இந்த சீரீஸ் 8ல் ஃபோர் ஆர்ம் மசில்ஸ்க்கு நம்ம செய்கிற எக்ஸசைஸ் வந்து இதுதான் ஃபைனல். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக பண்ணோம். ஏன் கான்ஷியஸாக பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பொசிஷனே வந்து வேரி ஆக போகுது. பாருங்கள், கை எப்படி வச்சுருக்காங்க வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ மிட் லெவலில் வச்சுருப்பாங்க, அதாவது உங்களுடைய பாம் உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா. ஸோ அது முன் பக்கமாகவும் இருக்கக்கூடாது, பின் பக்கமாகவும் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கான்ஷியஸாக இந்த பொசிஷனை வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த மசில்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுற அந்த பார்ட் பொசிஷன் மட்டும் கிடையாது, நல்லா வந்து ஆர்ம்ரெஸ்ட் சேரில் உட்காந்துக்கணும், பேக் சப்போர்ட்டோடு இருக்கணும். ஸோ கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக 10 கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி அதை வந்து 2 செட்ஸாக வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்போ ஜாயின்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ப்ரீவியஸாக நம்ம சீரீஸில் ஷேர் பண்ண கண்டிஷன்ஸ் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோர் ஆர்ம் மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃபோர் ஆர்ம் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. அண்ட் மோர் ஓவர் இதில் நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக பார்க்க வேண்டியது என்னென்னா பொசிஷன் தாங்க.
ஸோ பொசிஷன் வந்து மிட் லெவலில் இருக்கணும். மிட் லெவலில் வந்து வச்சு பண்ணும்போது தான் அதுக்கான ப்ராப்பரான ஒர்க் வந்து கிடைக்கும். ஸோ பைசெப்ஸ் மசில்ஸ், அதாவது ஆர்மில் இருக்க பைசெப்ஸ் மசில்ஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறது நல்லாவே தெரியும். அதாவது நார்மலாக நம்ம பண்ணுறதுக்கும் இந்த பொசிஷனில் வச்சு பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக வந்து எப்போ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரீஸ் 6 பண்ணியிருப்போம். சீரீஸ் 6 வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன், கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, அது மேல் பக்கமாக வச்சுட்டு கையை வந்து ஜஸ்ட் ஷோல்டரை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த மூமெண்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து பைசெப்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கும். ஸோ பைசெப்ஸ்ன்றது என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆர்மில் இருக்கிற மசில்ஸோட நேம் தான் பைசெப்ஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர க்ரைட்டீரியாவில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் நாலேஜ் இருக்குது, மூமெண்ட்டோட நாலேஜ் இருக்குது, எந்த ஒர்க் அவுட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ராப்பராக ஒரு கரெக்ஷன்ஸ் என்னென்னா ப்ராப்பர் பொசிஷன், ப்ராப்பர் டெக்னிக்கு, ப்ராப்பர் கவுண்ட்ஸ், இந்த 3 மட்டுமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கான ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதாவது 4 ஆர்ம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். யாரெல்லாம் 4 ஆர்ம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அகெயின் சிஸ்டம் யூசர்ஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, மேனுவல் மிஷினரி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4 ஆர்ம் ரைட்டிங் ஒர்க் நிறைய பண்ணுறவங்க. ஸோ அது மாதிரியான க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இந்த எக்ஸசைஸ் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் போது இது என்ன அடிஷ்னல் ஆட் ஆன் க்ரைட்டீரியா தான் சொல்லுவாங்க. ஸோ மசில் ஃபங்க்ஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும், ஸ்டிஃப்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அரவுண்ட் த ஜாயின்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜூரன்ஸ் லெவல் மசிலோடைய பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மஸ்ட்டு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷனல் தான். நம்ம சீரீஸ் 6 ஷேர் பண்ணது அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கனாவே பைசெப்ஸ் நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ சீரீஸ் 8 நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறது ரொம்ப கான்ஷியஸாக அந்த பொசிஷனில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ catch you later சீரீஸ் 9ல. கீப் சப்போர்ட்டிங் our channel. See you next video. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சீரீஸ் 10ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ 10th எக்ஸசைஸ் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம், என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்முக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோஃபார் வந்து நம்ம சீரீஸ் 9ல் ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி ரைஸ் பண்ணால் அதனால என்ன பெனிஃபிஷியல், அதனால என்ன யூஸ், யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் டீட்டெயில்டாக. ஸோ சீரீஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டிங்கில் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைம்மா எனக்கு வந்து கால் ரொம்ப வலிக்குது, என்னால் நிற்க முடியாது, ஸோ நான் வந்து உட்காந்துட்டே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதாவது சைடு ரெஸ்ட், ஆர்ம் ரெஸ்ட், அந்த சப்போர்ட் இல்லாத சேரு இல்லைன்னா ஸ்டூலு அதில் நீங்கள் உட்காந்துட்டு கையை வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்ம்ரெஸ்ட் சேர் இருக்கும்போது அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்மளால ஃபுல் ரேஞ்ச் வந்து லிஃப்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ஆர்ம்ரெஸ்ட் சேர் இல்லாத சேராக பார்த்து உட்காந்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்டூலில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், நான் எக்ஸசைஸ் பேட்டர்ன் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் ஸ்டாண்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாங்க. ஸோ ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போது முக்கியமாக விமன், அதாவது நம்ம வந்து விமென் வந்து எதுக்கு நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவைலபிள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸோ இல்லை நம்ம ஒர்க்கோ நம்ம எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த ரேஞ்ச் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க, நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 70% ஆஃப் த பீப்புள் வந்து, அதாவது நம்மளுடைய மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், சும்மா லைட்டாக தானே தூக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிடுறோம். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில், நம்மளுக்கு ஷோல்டரில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்ம ஃபுல்லாக மேனுவல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்போம். பட் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மோடு. ஸோ அதனால நம்மளால ஃபுல் ரேஞ்ச், அதாவது நம்ம ஜாயிண்ட் வந்து நல்லா சஃபிஷியண்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுங்க. நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம வீட்டிலே இருந்தோம், எல்லா ஒர்க்கும் பண்ணோம், எல்லாமே முடிஞ்சுது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஆஃபீஸ் கோயிங், 2 பேரும் வந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பணும், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஹரிபரியாக நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. பட் ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ்க்கு மினிமமாக ஒரு 15 to 20 minutes ஆவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில்
ரைஸ் பண்ணோம். உங்களால் எவ்வளோ தூரம் கை தூக்க முடியுமோ தூக்கலாம். ஸோ இது வந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க தாராளமாக பண்ணலாம். இது ஸ்டிஃப்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ரேஞ்ச் ஆஃப் மோஷன்றது அதோடைய அளவு எவ்வளோ தூரம் நம்மளால் தூக்க முடியுமோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மசில் என்ஜூரன்ஸ், மசிலுடைய பவரையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. எனக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, எனக்கு வலி இருக்குது, எனக்கு தோள்பட்டை வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, இது நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பட் ரொம்ப வலி இருக்கும்போது மட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். See you next video. வெல்கம் பேக் டு அருண் ஷர்மி சேனல். சோஃபார் நம்ம சீரீஸ் 8 வரைக்கும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேண்ட் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ரிஸ்ட் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன் ஃபோரா மூமெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பண்ணியிருக்கலாம் மேபி, அதாவது பைசப்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். பட் ரிஸ்ட் அண்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆனாலோ இல்லை ஒரு ஸ்ட்ரெயின் ஆனாலோ இல்லை ஒரு ஃப்ராக்சரோ ஒரு டிஸ்லொகேஷனோ ஆனால் தான் இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் வந்து கான்ஷியஸாக உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல் வந்து கைடன்ஸோட நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. வந்து நார்மலாக இன்ஜுரி ஆனால் தான் இந்த ஜாயின்ஸுக்கோ இந்த மசில்ஸ்க்கோ ஒர்க் அவுட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக ஹெல்த்தியாகவோ இல்லை அன்ஹெல்த்தியாகவோ இருக்கும்போதே இது பண்ணலான்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்ற ஒரு ஹாப்பினஸோட இந்த சீரீஸ் 9 என்ட்ரு ஆகுறேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஜாயிண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஷோல்டர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஷோல்டர் பெயின் இருக்குது, அந்த ஷோல்டர் சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகிடும். ஸோ ஸ்டிஃப்னஸ் க்ரியேட் ஆகும். அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கையை வந்து தூக்க முடியாது. ஸோ கையை தூக்க முடியலன்னா என்ன ஆகும், நம்மளுடைய அவைலபிள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லேயே நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் என்ன ஆகுது, டே பை டே வந்து ஒரு சின்ன ஒரு டம்ளர் எடுத்து வைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாயிடும், இல்லை நம்மளுடைய தலையை வாடுறதுக்கு கஷ்டமாயிடும், இல்லை ஒரு டவல் வச்சு பின்னாடி முதுகு துடைக்கிறதுக்கு கஷ்டமாயிடும், இல்லை ஒரு ப்ளவுஸ் போடுறது கூட கஷ்டமாயிடும். ஸோ எதுவுமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்னதாக ஒரு தலைவலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு டேப்லெட் போட்டு உடனே வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அடுத்தது அதை பற்றி யோசிக்க மாட்டோம். திருப்பி தலைவலி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவோம். பட் நம்மளுடைய பாடி வந்து ஜாயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அதாவது அப்பப்போ வந்து கரெக்டாக பண்ணிட்டோன்னா எந்த இஷ்யூஸுமே வரப்போதில்லை. ஸோ ப்ரிவென்டிவாக என்ன பண்ண போகிறோம், எனக்கு ஷோல்டர் பெயின்லாம் இல்லைம்மா, நீ சொல்கிற ஸ்டிஃப்னஸ்லாம் எனக்கு கிடையாது, நான் ஃப்ரீயாக இருக்கேன், என்னால் கையை நல்லா தூக்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லி ஒரு ஹவர்லி பேசிஸில் உட்காந்து கையை தூக்கிட்டு ஒரு வேலை செய்ய போகிறதில்ல. ஏன் 10-20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து அம்மிக்கல் யூஸ் பண்ணோம், ஆட்டுக்கல் யூஸ் பண்ணோம், எல்லாமே ஃபுல் ரேஞ்சில் ஒர்க் அவுட் பண்ணோம், துணி கையில் துவச்சோம். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அட்வான்ஸ்ட் ஆனதால் நம்மளால் ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியல. அதனால் என்ன யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட ஜாயின்ஸ்லாம் வந்து யூஸ்லெஸ் ஆகுது. ஸோ அந்த ஜாயின்ஸ்லாம் யூஸ்லெஸ் ஆகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு குட்டி குட்டி எக்ஸசைஸ் தான், ரொம்ப ஈஸி. ஸோ அதை வந்து பெனிஃபிஷியலாக ஆகணும், நம்ம வந்து ஜாயின்ஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மினிமம் வந்து கவுண்ட்ஸ் வந்து 10 counts 2 sets ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்றதுக்காக கடகடன் கையை தூக்கிட்டு அப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. ஸ்லோவாக சஸ்டெயின்டாக டே பை டே ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்களும் பண்ணணும், ஷோல்டர் பெயின் இல்லாதவங்களும் பண்ணணும். ஸ்டிஃப்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். டயபெட்டிஸ் பிபி ஆப்வியஸாக கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ for supporting a channel. Keep supporting. Thank you. See you next video.